This meeting is being recorded. ஸோ இதில் வந்து டாஸ்க் ஷீட் அப்படின்னு நம்ம போடுவோம். உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் இது எல்லாமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டிங் எப்படி போகணும் நமக்கு அந்த எடுக்கிறப்ப ஏதோ ஒன்று நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து மார்க்கெட்டிங், SEO, கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ். ஸோ 4 months டியூரேஷனில் இந்த மாதிரி 4 மெயின் டாப்பிக்கை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்கள் ஜாபுக்கு போகிறதுனாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 வந்து டைரெக்டாக அந்த மாடியூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எந்த ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து பாருங்கள். நீங்கள் naukri.com இல்லை indeed.com போனீங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டுட்டு ஃப்ரெஷர், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லிங்க் நான் கிளிக் பண்ணுறேன். போபாலில் கேட்குறாங்க லீட் ஜென்ரேஷன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், கண்டென்ட் இது, வெப்சைட் சப்போர்ட், நாலேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பெய்டு கேம்பெயின்ஸ், மெட்டா அண்ட் கூகுள் ஆட்ஸ், சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இதில் எந்த இதில் வந்தீங்கன்னாலும் இந்த 4 இதில் நம்ம எப்படி இந்த 3 இதில் எப்படி இருக்கும். ஸோ ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னாலே SEO, மெட்டா ஆட்ஸும் கூகுள் ஆட்ஸும் நம்ம இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்ன பண்ண போகிறோம்னா மெட்டா ஆட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எப்படி ஆடு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட். ஏன்னா இது 4 படிக்கணும், ஏதோ ஒரு மெத்தடாலஜியில் நம்ம படிக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதாவது மார்க்கெட்டிங் சம்மந்தமாக என்ன அப்படிங்கிறத கொடுப்பேன். ஸோ மண்டேலேருந்து நம்ம 11:30க்கு கரெக்டாக வந்துடுங்க. ஸோ 11:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னொரு அவங்க 2 பேர் இருக்காங்க ரக்ஷனா, அவங்களும் வந்து இந்த மெட்டா ஆட்ஸ்க்கு வந்துடுவாங்க. இன்னொரு பேட்ச் அவங்களும் நான் பார்த்துக்கோங்க. இப்போ மார்க்கெட்டிங் யாருனால சொல்ல முடியும்? காயத்ரி சொல்ல முடியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாம் படிச்சிருப்பீங்க சஞ்சய் அவங்ககிட்ட எல்லாம், பட் இருந்தாலும் கேட்குறேன். மார்க்கெட்டிங் அப்படின்னா யார் என்ன சொல்ல முடியும்? இது ஒரு இன்ட்ராக்ஷன் கிளாஸ் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தா நீங்கள் வரமாட்டீங்க, தெரியாதனால தான் வர்றீங்க. கரெக்டுங்களா? இதனால யாரும் சங்கடப்பட்டுக்க வேண்டியதில்லை. நம்ம 4 மாதம் படிக்கிறோம், நம்ம பதில் சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் இது கிளாஸ் எடுக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியாததுக்காண்டி தான் வர்றீங்க, நீங்கள் தெரிஞ்சிருந்தா வரமாட்டீங்க. ஆனால் நம்ம அட்டன் பண்ணணும், அது என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ணி சொல்ல பார்க்கணும். தெரிஞ்சிருந்தாலும் டைரெக்டாக சொல்லுங்க, தப்பு கிடையாது. மற்றவங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ராடக்டை மார்க்கெட்டில் தெரிய வைக்கிறது. மார்க்கெட்டிங்னா ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறது, ஆஃப்லைனில் பண்ணால் அது மார்க்கெட்டிங் இல்லையா? கரெக்டு தான் நீங்கள் சொல்ல, பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டிங். ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணணும், மீன்ஸ் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கிரியேட் பண்ணணும்னா அதை பற்றி வெளியே சோஷியலுக்கு தெரிய ப்ராடக்டை தெரிய வைக்கிறது மார்க்கெட்டிங். ஸோ அதான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ப்ராடக்டை தெரிய வைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஜாப் வந்து நீங்கள் ஜாப் இருக்காக வந்தகாட்டி நான் சொல்ல வரேன், ஈஸியாக கிடைக்கும், ப்ரொவைடர் நீங்கள் இதை கரெக்டாக கவனித்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும். யாருக்குமே ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்தேன், ஓகே நான் பிஇ முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஜாப் தரமாட்டாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில். எப்போ தருவாங்கன்னா, எனக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கறதுல ஸ்டார்ட் ஆகும். அப்போ பண்ணுவீங்களான்னா நீங்கள் எங்கேயா படிச்சிருக்கீங்களா, என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, நம்ம என்ன எத்தனை நாள் இன்னும் ஃப்ரெஷர்னு சொல்ல முடியாது, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அப்போ இந்த 4 மாதம் நீங்கள் படித்தது அப்படியே பண்ணினீங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக கிடைக்கும். இல்லாட்டி நம்ம படிச்சுட்டும் மறுபடியும் கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே படித்தவங்க எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க, எங்கிட்ட படித்தவங்க அத்தனை பேரும். அப்போ ஏன் போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மெத்தடாலஜி நம்ம சொல்கிறோம், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா நீங்கள் பண்ணணும். இருந்ததுன்னா லேப்டாப்பில் வச்சுருக்கீங்க, அதில் பண்ணுறப்போ மட்டும்தான் அந்த எக்ஸ்போசரோட நம்ம இன்டர்வியூ போய் நம்ம செலக்ட் ஆக முடியும். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நான் என்னோட இதில் சொல்லணும்னா, கிரியேட்டிங்
awareness about a product or services is called marketing. ஸோ ஒரு ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது மார்க்கெட்டிங். சர்வீசஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சர்வீசஸ்னா ப்ராடக்ட்னா இந்த மாதிரி லேப்டாப் ஒரு ப்ராடக்ட், சாஃப்ட்வேர் ஒரு ப்ராடக்ட். சர்வீசஸ் எல்லாம் எதெல்லாம் சொல்லுவோம்? அது வந்து ப்ராடக்ட்ல வர சர்வீஸ். ஹவுஸ் கிளீனிங், தனி கேம்பெயின்ஸ் பண்ணுவாங்க. ஹவுஸ் கிளீனிங். இப்போ கண்ணில் பார்க்க முடியாத பொருள் எல்லாமே சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கண்ணில் பார்க்க முடியாத பொருள், ஹவுஸ் கிளீனிங், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், அவங்க வந்து எதுவும் நம்ம பார்க்க முடியாது. அதாவது சர்வீஸ் பண்ண தான் நம்ம பார்க்க முடியும். இதுதான் என்னோட ப்ராடக்ட் மொபைல் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சர்வீசஸை நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரே செகண்ட். கண்ணுக்கு தெரிஞ்ச பொருளும் கண்ணுக்கு தெரியாத பொருளையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது மார்க்கெட்டிங். அதனால வந்து சர்வீசஸையும் நம்ம சேர்த்திட்டோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சர்வீசஸ். ஏன்னா நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. இந்த இன்ஸ்டியூட்ல ஒரு மாதிரி இருக்கும், வேற இன்ஸ்டியூட் போனீங்கன்னா அவங்க ஒன்று டீச் பண்ணுவாங்க. அப்போ சேமாக வந்து எல்லா பக்கம் இருக்காது. ஆனால் சாம்சங் மொபைல், கேலக்ஸி அப்படின்னு போனீங்கன்னா பூர்வீகாலேயும் ஒன்று இருக்கும், சுப்ரீம்லேயும் அதே தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது ப்ராடக்ட். அப்போ கிரியேட்டிங் அவேர்னஸ். இப்போ நான் இந்த லேப்டாப் தயாரிக்கிறேன் அப்படின்னா நான் இங்கேயே உட்காந்து ஒரு போர்டு போட்டு உட்காந்துட்டேன்னா அவேர்னஸ் ரீச் ஆகாது. இங்கே வழியில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நீங்கள் சென்னையில் இருந்தால் எப்படி வருவீங்க? நீங்கள் சென்னையிலேருந்து இந்த கம்பெனி கண்டுபிடிச்சு ஈத்தரன் போட்டு, அப்போ எது மூலமாக பழைய இது அவேர்னஸ் அபவுட் ப்ராடக்ட் எப்படி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நான் ஆரம்பிக்கிறேன். டிவி ஆட்ஸ், வேற எப்படி அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. டீ குடிச்சுக்கிறாங்க, டீயை போட்டு newspapers, posters, flyers, radio, auto, bus panel, பஸ்ஸுக்கு பின்னாடி விளம்பரம், ஃப்ளெக்ஸ், ஹோர்டிங், ஸ்டாண்டிஸ், தெரிஞ்சதெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. என்னென்ன எல்லாம் உங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத், இது ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கெட்டிங். இப்போ இது மூலமாக தான் பழைய இதில் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. நாம ஆப் அண்ட் டெக்னாலஜி இல்லை ஈத்தரன் போட்டெக் எடுத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நியூஸ் பேப்பரில் இந்த விசிட்டிங் கார்டு சைஸ் ஒரு ஆட் கொடுப்போம். அது 15,000 ரூபா கேட்பாங்க. அந்த ஆடு போய் 11 மணிக்குள்ள வரைக்கும் தான் அந்த பேப்பரில் வேலிட். அதுக்கப்புறம் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. 11 மணிக்குள்ள 1.5 லட்சம் பேர் கோயம்புத்தூர்ல இருக்குன்னு சொல்லி பேப்பர் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னு சொல்லுவாங்க. இந்த 1.5 லட்சம் பேர்ல ஒரு 100 பேர் கூட நம்ம ஆடை பார்க்க மாட்டாங்க. எத்தனையோ ஆட் இருக்கும். நம்ம அது அந்த 100 பேரும் நம்ம ஆடியன்ஸா இல்லையா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு 10 கால் நம்மளுக்கு வரும். சார் நான் இது மாதிரி ஆடு பார்த்தேன், நியூஸ் பேப்பர்ல ஆடு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆமாங்கப்பா நான் தான் கொடுத்தோம். 15,000 ரூபா பண்ணதில் 10 பேர் நம்மளை கூப்பிடுவாங்க. அப்போ அதில் வந்து 1,500 ரூபா ஒரு காலுக்கு நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு காலுக்கு 1000 நம்ம பண்ணிட்டு இருந்தது சொல்லணும். இந்த 1,500 ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் நேரில் வருவாங்க, 5 பேர் அதோட காணாமல் போயிடுவாங்க. ஸோ இந்த 5 பேர் நேரில் வந்தாலும் ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணால் கூட போகலாம். அப்போ நான் வந்து 15,000 ரூபா செலவு பண்ணி கடைசியில் ஒருத்தங்க ஜாயின் பண்ணிடுறாங்க அப்படின்னா நான் போட்ட காசு எடுக்கிறேன். என்னோட ப்ராடக்ட் வந்து 15,000 ரூபா இருந்தது அப்படின்னா நான் போட்ட காசு எடுத்துறேன். என்னோட ப்ராடக்ட் வந்து 1 லட்சம் ரூபா அப்படின்னா நான் கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் நான் வந்து ஏர்ன் பண்ணிடுறேன். 5 or 6 டைம்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிடுறோம். அப்போ ஒரு ப்ராடக்டை போட்ட காசு நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ல் ஒரு கன்வர்ஷனுங்கிறது 1%ங்கிறது பாசிபிள் தான். அதனால இது இப்படி தான் வந்து பழைய மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எல்லாம் நடந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்ணேன்னா நியூஸ் பேப்பர் மூலமாக கிரியேட் பண்ணேன். ஏன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட், வாண்ட் டு ஸ்டடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கான்டாக்ட் திஸ் நம்பர் அப்படிங்கிற அவேர்னஸ். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு டாக் ஆஃப் த டவுன். யார் கேட்டாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் படிக்கலான்னு இருக்கேன், எந்த பிஸ்னஸ் கேட்டாலும் நான் வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க, இது எல்லாருமே இப்படி வந்து பண்ணுறாங்க. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 டேஸ்க்கு இப்போ அதனால காலையில் கொஞ்சம் இது ஆயிடுச்சு.
3 நாளைக்கு ஒரு கோர்ஸ் வேணும்ட்டு மெட்டா ஆட்ஸ் கோர்ஸ் நான் சொல்லிக் கொடுத்தேன். இன்னும் 2 நாள் இருக்கு. பட் நான் சொல்றேன் 3 நாள் எனக்கு போதும், எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க ஸ்பீடா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இவங்க எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, நம்ம போய் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க அவங்களே தெரிஞ்சுட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றாங்க. அப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா இந்த கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம். அதே தான் மார்க்கெட்டிங்கோட கான்செப்ட், அதே தான். எங்க ஒரே ஒரு இடத்துலன்னா இந்த இன்டர்நெட் இஸ் கால்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்ப நான் கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ் எங்க இன்டர்நெட்ல நான் பண்ணினேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சொல்றேன். இன்னைக்கு யாரை கேட்டாலும் இது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்டர்நெட்ல அவங்க நிறைய பிசினஸ பாக்குறாங்க, அதனால எல்லாரும் பிசினஸும் இதுல பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இது எங்கெங்க நம்ம பண்ணுவோம்? உங்களுக்கு தெரிஞ்ச இன்டர்நெட்ல பண்ணக்கூடிய இடமெல்லாம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், நான் கூகுள் எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லுவீங்கன்னு நினைச்சிட்டு அதை எழுதிட்டேன். பிங், கூகுள் மாதிரியே அது ஒரு சர்ச் என்ஜின். லிங்க்டின். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட மொபைல்ல என்னென்ன ஆப்ல வச்சிருக்கீங்க? யூடியூப், மெட்டாங்கிறது எஃபி, இன்ஸ்டா, இப்போ மெட்டான்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நீங்க எது இதில் ஸ்பெண்ட் பண்றீங்க டைம் கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் ஒன்று இருக்கு ரெகுலராக ஸ்பெண்ட் பண்றது, வாட்ஸ்அப். அது ஈவன் தான் அது சோஷியல் மீடியா நம்ம சொல்லினாலும் வாட்ஸ்அப்ல இன்னைக்கு ஆடும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஸ்டேட்டஸ்ல ஆட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கம்யூனிட்டியில ஸ்டேட்டஸ்லயே இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ஸ்லோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்டேட்டஸ் ஃப்ரெண்ட்ஸோடதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வர மாதிரி நடுவில் ஒரு ஆட் வந்துடும், ஸ்பான்சர்னு போட்டு வர்றாங்க. ஸோ அதுலேயும் வந்து யூஸ் பண்ணலாம். கம்யூனிட்டியில் ஆட் வருதுங்களா? சரி, கம்யூனிட்டி ஸ்டோரிஸ் அண்ட் லிங்க்ஸ்ல ஆட் மாதிரி ஜஸ்ட் அந்த லிங்க் பண்ணி டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதில் ஒவ்வொரு இதில் அப்படி தான் ஸ்லோவாக ஆரம்பிப்பாங்க, அப்படியே ஆரம்பிப்பாங்க. அப்போ இதுதான் வந்து மெயினாக நம்ம பார்க்குறது. கூகுள்லேயும், இன்ஸ்டாலையும், எஃபி, பிங், லிங்க்டின், யூடியூப், வாட்ஸ்அப். ஸோ இதுக்கப்புறம் சில பேருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ட்விட்டர், எக்ஸ், இது வந்து இப்போ யாரும் பெருசாக யூஸ் பண்ணுங்க, உங்கள் இதில் இருக்காது. டிக்டாக், அது யூஎஸ்ல மற்ற இதெல்லாம் ப்ராப்ளம், இங்கே இல்லை. வேற சில இது வந்து ஸ்னாப்சாட், டெலிகிராம், இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அதில் வந்து மெஜாரிட்டி இல்லை. நம்ம இருக்கிற எல்லாத்துலேயும் போய் நம்ம பண்ணணும்னு கிடையாது. மேஜராக எதில் ப்ரொமோட் பண்ணுறோன்னா இதில் தான் ப்ரொமோட் பண்ணணும். அப்போ பழைய காலத்தில் வை வி ஆர் டெல்லிங் ட்ரெடிஷ்னல், இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால டிவி இதுல எல்லாம் போய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதில் பண்ணுறோம். இது ரெண்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன? ஏன் வந்து எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், இந்த டிஜிட்டல் காஸ்ட் ஹை. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் ஆடுக்கு நான் சொன்னேன் 15,000 செலவு பண்ணி ஒரு இது வருது அப்படின்னு, எனக்கு ஓகே 15,000 செலவு பண்ணுறது. இப்போ நீங்கள் இங்கே டைம்ஸ் ஆஃப் இந்தியா இல்லை ஹிந்து இது மாதிரி பேப்பர் எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் ஆட் கொடுக்குறாங்க. இந்த ஜி ஸ்கொயர் ஆர் வாட் ஆர் எல்லாம் நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனி இன்னைக்கு கூட எல்லாம் வந்து. ஸோ ஒரு ஆடு ஃபுல் பேஜ் ஆடு ஃப்ரண்ட் பேஜில் மட்டும் வருதுன்னா எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கோயம்புத்தூர் எடிஷனுக்கு 1 lakh. உங்களோட இமேஜினேஷன் எடுத்து விடுங்க செல்வராஜ். நீங்கள் தப்பாக தான் பதில் சொல்லணும், புரிஞ்சுங்களா? கரெக்டாக சொன்னால் நீங்கள் வரமாட்டீங்கல்ல, வந்துருக்க மாட்டீங்க. 1 lakh சொல்லிட்டாங்க மேம். சொல்லுங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். 50,000. 50 to 80. 50 to 80 சொல்றாங்க. ஓ 50 to ஓகே, நான் ஸ்கொயர் ஃபீட்ல சொல்றீங்கன்னு நினைச்சேன். 50 to 80. 1.5. சரி, எப்பவுமே இந்த இதில் சைக்காலஜி ஒன்று புரிஞ்சுக்கோங்க. யார் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் சொல்றாங்களோ அதை சுற்றி தான் இருக்கும். அவங்க 1 lakh சொன்னாங்க, 50 எதுக்குற நம்ம ரொம்ப அதிகமாக சொல்ல வேண்டாம், கம்மியாகவும் போக வேண்டாம். இவர் அதுலேருந்து 50லேருந்து சரி 50 to 80, இவர் 1 lakh +. இது ஜென்ரல் சைக்காலஜி, இது எல்லாரும் சொல்லுவாங்க. எனிவே இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 லட்சம் ரூபா அதுக்கு செலவாகுங்க. இப்போ நீங்கள் பாருங்க, 1 page
ஃபர்ஸ்ட் பேஜ் ஆட் இன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கோயம்புத்தூர் எடிஷன் காஸ்ட். Typically cost rating 2.3 and over 3 lakh for a full page or jacket inside of German. Okay. சரி கம்மியாக காமிக்குது. நான் 10 lakhs அப்படிங்கிறத வச்சுட்டு இருந்தேன். போட்டாங்க ஓரளவு. Page approximately 7 lakh இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10 lakhs அப்படிங்கிறது நான் என்னோட இதில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் 10 லட்ச ரூபா கொடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நான் 10 லட்ச ரூபா கொடுத்தேன்னா கண்டிப்பாக ரீச்சுங்கிறது இருக்கும். அட்லீஸ்ட் ஃப்ரண்ட் பேஜை எல்லாரும் பார்ப்பாங்க. பட் பார்க்குறவங்க எல்லாருமே என்னோட ஆடியன்ஸா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிற ஆடியன்ஸானா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த 1.5 லட்சம் பேர் 1 லட்சம் பேரில் சொல்கிறதில்ல. தாத்தா பாட்டி சின்ன பசங்க எல்லாரும், சின்ன பசங்க படிக்கிறது இல்லை இப்போ பேப்பர், பெரியவங்க மிடில் இருக்கவங்க படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேரில் 75,000 அந்த இதை பார்ப்பாங்க. அன்னைக்கு எத்தனையோ பேர் வெளியில் ஊருக்கு போயிருப்பாங்க. அதுலேயும் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து வருவாங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அப்போ நான் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் ஒரு 10 ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறேன் அப்படின்னாலும் கூட ஸோ 30,000 ரூபா அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா 3 லட்ச ரூபா வரும். நான் போட்டது 7 லட்ச ரூபா டு 10 லட்ச ரூபா அப்படின்னு. இல்லை ஒரு வேளை 3 லட்ச ரூபானா ஐ கேன் டு கெட் தட். ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து இப்போ யாரும் பண்ணுறதில்லை. இப்போ இதில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய 500 கோடி டேர்ன் ஓவர், 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க மட்டும்தான் அதில் பண்ணுறாங்க. சின்ன டேர்ன் ஓவர் 1 crore lakhsல பண்ணுறவங்க அதில் போய்க்கிறது இல்லை. அதில் சின்ன ஆடு கொடுத்தா இன்னும் வர மாட்டேங்குது அப்படின்னு பண்ணுறது. அப்போ டிப்பிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஹை அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். இதில் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஃப்ரீ. எப்படி ஃப்ரீ? அதில் ஸ்டார்ட்ஸ் வித் ஃப்ரீன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு இன்ஸ்டாவில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா ஃப்ரீ. அது ரீச் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் வருதாங்கிறது ரெண்டாவது, இதுலேயே ரிசல்ட் வருதாங்கிறது ரெண்டாவது. ஆனால் இது நீ பேப்பர்னு போனாவே பணம் கொடுத்து தான் போகணும். இது வந்து யூ கேன் ஸ்டார்ட் வித் ஃப்ரீ. இது வந்து ப்ராட் ஆடியன்ஸ், புரியுதுங்களா? நீங்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் கொடுப்பீங்க, எல்லா செக்மெண்ட்டுக்கும் நீங்கள் கொடுப்பீங்க. இது வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லித்தரேன் அப்படின்னா 21 வயசுல இருந்து 30 வயசு, இதில் எம்பிஏ படித்தவங்க, இதில் கோயம்புத்தூரில் பீலமேட்டில் இருக்கவங்க, ராம்நகரில் இருக்கவங்க, இப்படி நான் ஸ்பெசிஃபிக்காக என்னால் பண்ணி அவங்க எப்போவெல்லாம் ஃபேஸ்புக்லேயோ என்னமோ லாகின் பண்ணுறாங்களோ அந்த டைமில் மட்டும் ஆட் ரன் பண்ணுறதுக்கு முடியும். அப்போ நான் எல்லாத்தையும் போய் நான் ரீச் பண்ண வேண்டியதில்லை. என்ன ஏஜோ, என்ன டிகிரியோ, என்ன லொக்கேஷன் கொடுக்குறோனோ அதில் போய் நான் கரெக்டான ஆடை வந்து நான் காமிக்க முடியும். அப்போ இது வந்து பெருசாக கொடுத்து நீங்கள் சிறுசாக ரிசல்ட் எடுக்கிறீங்க, இது சிறுசாக கொடுத்து பெருசாக ரிசல்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். cannot measure output. பட் இப்போ நியூஸ் பேப்பரில் நீங்கள் கொடுத்தீங்க 7 லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்னா கால் வர்றது ஓகே, எத்தனை பேர் கால் வருதுன்னு உங்களுக்கு தெரிய போகுது. ஆனால் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, இந்த ஆட் பிடிச்சிருக்கா, இல்லை அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த கூப்பிட்டவங்கிட்ட மட்டும்தான் தெரியும், கூப்பிடாதவங்கிட்ட என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ யூ கேனாட் மெஷர் அவுட்புட். இதே டிஜிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் மெஷர் அவுட்புட். இப்போ படமெல்லாம் ரிலீஸ் ஆகுது, பாட்டு ரிலீஸ் ஆகுது, விஜய் பாட்டு, அஜித் பாட்டு, ரஜினி பாட்டு, இப்படி எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. யூடியூப்ல போடுறாங்க, போட்டேன்னு என்ன சொல்றாங்க, 24 ஹவர்ஸ்ல 10 lakh வியூஸ், ரெக்கார்டு செட் ஹை, 50,000 லைக்ஸ், 2 lakh ஷேர்ஸ், கமெண்ட் சூப்பரா இருக்கு தலைவா, அது இருக்கு இது இருக்கு எல்லாம் எழுதுறாங்க. அப்போ ஒரு டைரக்டராவோ இல்லை ப்ரொடியூசராவோ ஒரு ஆக்டரா இருந்து நீங்க பாக்குறப்ப யூ கேன் ஏபிள் டு மெஷர் த அவுட்புட். அந்த கஸ்டமர் என்ன ஃபீல் பண்றாங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் ஷேர், இது எல்லாமே உங்களால் மெஷர் பண்ண முடியும். எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எத்தனை பேர் ஃபுல் வீடியோ பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் ஆஃப் வீடியோ பார்த்துருக்காங்க, எல்லாம் மெஷர் பண்ண முடியும். வேற இன் டிஜிட்டல் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் யூ கேனாட் மெஷர் த அவுட்புட். அப்போ இது மூணு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக நம்ம சொல்கிறாங்க. ஏன் வந்து இன்னைக்கு எல்லாம் ட்ரெடிஷ்னல் விட்டுட்டு வர்றாங்கன்னா, ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ண முடியும், கரெக்டான ஆடியன்ஸை நம்ம ரீச் பண்ண முடியும், மெஷர் அவுட்புட், நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை மெஷர் பண்ண முடியும்.
ஸோ விச் இஸ் நாட் ப்ராக்டிகலி ஹேப்பனிங் இன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். அதனால இதில் இருந்து எல்லாமே மேஜர் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் ஃபனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அவேர்னஸ். நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பொருளை வந்து அவங்க வாங்கலாமா வேண்டாமா, என்ன இருக்கும், பிராண்ட் எப்படி, டியூரபிலிட்டி எப்படி, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கன்சிடரேஷன் நம்ம சொல்லுவோம். கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன். சரி, இந்த பொருளை வாங்கிடலாம், இது எனக்கு பிடிச்சது அப்படின்னு நம்ம பண்ணுறது கன்வர்ஷன். கரெக்டுங்க. இப்போ விக்னேஷ் கவிராஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அவங்க சென்னையில் இருந்திருக்காங்க. எப்படி நம்மளோட இதை கண்டுபிடிச்சிங்க? எங்க சென்னையில் இருந்தீங்களா இல்லை அங்கே கோயம்புத்தூர் வந்திருந்தீங்களா? இல்லை சார், நான் இப்போ சென்னை கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கேன். ஈவென்ட்ஸ் இருந்ததுன்னா ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஆட் மாதிரி தான் வந்து. ஈவென்ட்ஸ்னா பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை? இல்லை சார், அப்பா கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டா? ஸோ அப்படி வரும்போது ஜஸ்ட் ரெஃபர் ஆச்சு. சரி, ஓகேன்னு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ரிட்டர்ன் நம்ம சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஆல்ரெடி சேவ் பண்ணிருந்தோமே ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஈத்தர் கிடைச்சது. அதுல இருந்து அப்படியே அதான் இங்க வந்தப்ப கிடைச்சதா இல்ல அங்க இருக்கிறப்ப உங்களுக்கு கிடைச்சதா? பிட்வீன்ல தான் சார். இல்ல நான் கேக்குறது நெட்ல தான் பாத்துருப்பீங்க. நெட்ல பாத்தீங்க. நீங்க சென்னையில இருக்கிறப்ப நெட்ல பாத்தீங்களா? இங்க கோயம்புத்தூருக்கு வந்தீங்க, இங்க வந்து தேடினீங்களா? தேடல சார். ஜஸ்ட் அது ஆட் மாதிரி ரெஃபர் ஆச்சு சார். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசியிருந்தோம், போன கோர்ஸ் போன எல்லாம் பேசியிருந்தோம். ஜஸ்ட் நான் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ பர்டிகுலரா என்ன ஞாபகம் இல்லை, இன்ஸ்டாகிராமா யூடியூபா எதுங்கிறது ஞாபகம் இல்லை. சரி, இப்போ இவர் வந்து சென்னை பர்சன் இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப நம்மளோட கம்பெனி தெரிஞ்சிருக்காரு. ஸோ படிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் முடிவு பண்ணுறப்ப இதை சேவ் பண்ணி வச்சிருக்காரு. திருப்பி கூப்பிட்டு எல்லாம் பேசி பண்ணியிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் அவேர்னஸ், இப்படி ஒரு கம்பெனி இருக்கு, இதை சொல்லி தர்றாங்கிற அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ரீச் பண்ண வைக்கணும். இப்போ நம்ம பேசணும் பார்த்தீங்கன்னா, இங்கே அவேர்னஸ் நம்ம அப்படின்னு நம்ம பேசணும். எது மூலமானு சொன்னோம், இது மூலமானு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இங்கே சோசியல் மீடியா மூலியம் விக்னேஷ் அப்படிங்கிறவருக்கு நடந்திருக்கு. அடுத்தது கன்சிடரேஷன். எப்போ நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இது படிக்கலாம் அப்படின்ட்டு, இல்லை இங்கே தான் படிக்கணும் அப்படின்ட்டு எப்போ முடிவு பண்ணீங்க? இல்லை முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு டைமில். 2 months பேக் கால் பண்ணீங்க. ஸோ அப்போ கால் பண்ணியிருக்கீங்க. இங்கே இருக்கிற டீம் வந்து சிலபஸோ எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுக்கிறீங்க. அப்போ இவர் பார்ப்பாரு, பார்த்துட்டு ஓகே இவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்க, இந்த டெமோ பார்க்கலாம், ஏன்னா யார் என்னன்னு தெரியாது, அங்கேருந்து நம்ம வர்றோம், ஒரு டெமோ அட்டன் பண்ணி பார்க்கலாமா. இன்ஃபேக்ட் அவங்க பார்க்கல, டெமோ அட்டன் பண்ணல. இந்த மாதிரி சில பேர் வந்து டெமோ அட்டன் பண்ணி பார்ப்போம், நேரில் போய் ஆஃபீஸ் ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம், இப்படியெல்லாம் வந்து இருப்பாங்க. அது கன்சிடரேஷன் ஸ்டேஜ். நம்ம ஒரு 2 வீலர் வாங்குறோம்னா ஓட்டி பார்த்து வாங்குறோம்ல, ட்ரையல் பார்க்குற மாதிரி. அடுத்து வந்து கன்வர்ஷன். ஸோ இந்த கன்சிடரேஷன் அப்போ என்ன பண்ணலாம்னா, அவங்க சரி ஏன் ஈத்தர் இன்ஃபோடெக் மட்டும் நம்ம கேட்கணும், நம்ம இன்னும் 2 கம்பெனி கேட்டு பார்க்கலாமே அப்படிங்கிறது வந்திருக்கலாம். அப்படி போயிருந்தாலும் கடைசியாக ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுறாங்க, அது ஈத்தர் இன்ஃபோடெக். இல்லை மற்ற கம்பெனி விட்டுட்டு டைரெக்டாக வந்திருந்தாலும் வருவாங்க. ஸோ ஜாயிண்ட் கோர்ஸ். இதுதான் இந்த 3 ஸ்டெப் வந்து நடந்திருக்கு. இப்போ நான் ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பிச்சுட்டு எனக்கு டைரெக்டாக வந்தோடனே எனக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். இப்போ எப்படி ஒரு ஹோட்டல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனே வந்தாங்கன்னா ஏதோ ஒன்று சாப்பிட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி ஹோட்டலில் வந்து திரும்பி போக மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி அது மட்டும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கஸ்டமர் அக்வசிஷன் அப்படிங்கிறது காஸ்ட் அதிகமாகும். வாட் இஸ் மீன் பை கஸ்டமர் அக்வசிஷன்? ஒரு கஸ்டமரை உள்ளே கொண்டு வர்றது. அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எய்தர் வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கனாலும் அக்வசிஷன், ஆர் சேல்ஸாக கொண்டு வந்தீங்கனாலும் ஒரு அக்வசிஷன். ஸோ இதுக்கு வந்து we need to spend an amount. நீங்கள் வந்து ஸ்விக்கி இங்கே சென்னையோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். ஸ்விக்கிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஸோ கஸ்டமர் நம்மளை மாதிரி ஒரு கன்சியூமரை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க they need to spend some amount. அந்த அமௌண்ட்டை வந்து ஆஃபராக கொடுத்தாங்க. கூப்பன்ஸ், ஆஃபர் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அப்போ அதை கொடுத்தங்காட்டி நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். 100 ரூபாய்க்கு விற்கிறப்பட்டு 50 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நாள் கொடுத்தாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியுது 50 ரூபா சேவ் அப்படிங்கிறது தெரியுது.
அப்போ இந்த இடத்துல 50 ரூபா ஸ்விக்கிக்கு வந்து காஸ்ட். ஏன்னா அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு அவன் 100 ரூபா கொடுப்பாங்க, நம்மளுக்கு கொடுக்குறப்ப 50 ரூபா கொடுக்குறான்னா, ஏன்னா என்னை உள்ள இன்ஸ்டால் கொண்டு வரணும், அதுக்கு ஒரு கஸ்டமருக்கு 50 ரூபா செலவு பண்றாங்க. இது ஏன் நல்ல ஸ்ட்ராட்டஜியா மோசமான ஸ்ட்ராட்டஜியா? 50 ரூபா நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களை உள்ள கொண்டு வரணும். அமௌண்ட் கம்மி பண்ணிட்டு ஜாஸ்தி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்றது. லீட்ஸ் கெயின் பாசிட்டிவ் பண்றாங்க. தான். பாசிட்டிவ் தான். லீட்ஸ் கெயின் பண்றாங்க. நெக்ஸ்ட் அந்த லீட்ஸால அவங்களுக்கு ப்ராஃபிட், அதுக்கப்புறம் பேக் அண்ட் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதனால லீட்ஸுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ 50 ரூபா அப்படின்னு அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, கோயம்புத்தூர்ல 1,00,000 பேர் இருக்காங்க அந்த டைம்ல அப்படின்னா 50 into 1,00,000 பேருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இனிஷியல வர்றப்போ உங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், செலவு பண்ண வைக்கிறாங்க. அப்போ இது கஸ்டமர் அக்வசிஷனுக்கு ஒரு காஸ்ட் வந்து செலவு பண்றாங்க. ஏன் இவங்க செலவு பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு முக்கியமானது என்னன்னா கஸ்டமர் ரிட்டன்ஷன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க இருக்க வைக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க, ஒரு ஹோட்டல்ல ஒரு ஆனந்தா ஃபுட்டு வாங்குறாங்க, 50 ரூபா சேவ் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. 10க்கு 2 பேர் வந்து போதும் இதுதான் நம்மளுக்கு லாபம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. மீதி இருக்கிற 8 பேர் கொஞ்சம் ஃபுட்டியா இருப்பாங்க, சாப்பிடணும்னு தோணும், உள்ள போய் பார்த்தாவே ஒரு இன்னொரு ஆர்டர் போடுறது. அப்போ இந்த ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். இந்த 50 ரூபாயை ஒரு ஆர்டர்ல விட்டுருவாங்க, 10 ஆர்டர்ல ஈக்குவல் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் வர்றது ப்ராஃபிட்டாக போடுறது. அப்போ இந்த ரிட்டன்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா they need to spend some money for this also. ஏன்னா நான் 10 ஆர்டர் நான் போட்டு நான் அதுக்கப்புறம் ஆர்டரே போடாமல் கம்முன்னு உட்காந்துருப்பேன், இல்லை ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் போட்டு நான் கம்முன்னு இருப்பேன். நான் அடுத்த உடனே காம்படிட்டர் ஜொமேட்டோ அவன் ஒரு ஃப்ரீயை கொடுத்து நம்ம அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணுவோம், அவனுக்கு தெரியும், ஸ்விக்கிக்கும் தெரியும். அப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து நான் யூஸ் பண்ண வைக்கணும் இந்த பிளாட்ஃபார்ம். நான் ஜொமேட்டோட போயிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஐ நீட் டு கிவ் அகெயின் ஆஃபர், இன்வைட் அ ஃப்ரெண்ட். அவங்க சாப்பிட்டாங்கன்னா உனக்கு இதில் இது வேலெட்டில் உனக்கு பாயிண்ட் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பண்ணுவோம். ஸோ நம்ம மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இப்போ கஸ்டமர் ரிட்டன்ஷனில் எனக்கு இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, ஐ எம் நாட் குட் இன் தட். இது ஜொமேட்டோ வந்து கோல்டு மெம்பர்னு நினைக்கிறேன், மெம்பர்ஷிப்னு இருக்கு. ஸோ அது இயர்லிக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, அமேசானில் ப்ரைம் இருக்குது பார்த்தீங்களா, அதே தான். நீங்கள் இயர்லிக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அவன் வந்து சில ஆஃபர் தர்றாங்க, டெலிவரி ஃப்ரீ ஆர் வாட் எவர் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க பேக் எண்டில் இந்த ஆஃபர்னால, இந்த மெம்பர்ஷிப் கொண்டு வர்றதுனால என்ன ஸ்ட்ராட்டஜி? நம்ம அதுலேயே தான் ஹோல்டில் இருக்கும், நிறைய மோர் ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வரும். ஸோ அவங்களுக்கு அதில் வந்து பெனிஃபிட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஹோல்டு. நான் இங்கே 1,500 ரூபா கட்டிட்டேன், கமிட் ஆகிட்டேன், நான் இதை விட்டுட்டு ஏன் ஸ்விக்கிக்கு போகணும்? நான் இங்கே மெம்பரே எனக்கு இல்லை, பெனிஃபிட்டை தான் நான் அச்சீவ் பண்ணணும். அது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். 1,500 ரூபாய்க்கு எனக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணும், நான் ஸ்விக்கியில் நீ போய் போட்டோன்னா எனக்கு காசு. அப்போ என்னைய 1 வருஷத்துக்கு என்னை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கும் எல்லாத்தையுமே பாருங்கள், அக்வசிஷனுக்கும் பணம் செலவு பண்ணி தான் ஆகணும், ரிட்டன்ஷனுக்கும் நீங்கள் பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். இது ரெண்டுமே என்ன, ரிட்டன்ஷனால கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணுவீங்க, அக்வசிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். போக போக அக்வசிஷன் பெருசாக வேண்டியதில்லை. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் தான் திருப்பி உங்களை கொண்டு வரக்கு யோசிப்பாங்க. பட் ப்ராடக்ட் அப்படியே யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா அது வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாம் ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு. ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் மாறும். இப்போ நம்ம கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா அக்வசிஷனுக்கு வி ஆர் ஸ்பெண்டிங் மணி. இப்போ அவர் வந்து பார்த்துருக்காரு, இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்காரு, அது பெய்ட் ஆடா ஆர்கானிக்காக நமக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் ஒரு ரிசோர்ஸ் வச்சு தான் நம்ம அங்கே போஸ்ட் பண்ணுறோம். அப்கோர்ஸ் அந்த ஓனரே போட்டிருக்காங்க அப்படின்னா அது காஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் பொதுவாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் வச்சு தான் போடுறோம் அப்படின்னா அதுக்கு காஸ்ட் இருக்குது. இன்டைரக்டாக அதுக்கு நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம், ஆஃபீஸ் யூஸ் பண்ணோம், ஆஃபீஸ் இதை நம்ம டைரெக்டாக கேல்குலேட் பண்ண மாட்டோம். பட் நான் சொல்கிறேன், அக்வசிஷன் அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அது எவ்வளோ ஆட் மூலமாக பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரிட்டன்ஷன் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை வர்றீங்க, படிச்சுட்டு போயிடுவீங்க, திருப்பி வருவீங்களா என்னன்னு தெரியாது. மேபி அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணலாம். இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பேக் டு பிஸ்னஸ். இல்லாட்டி ஒரே இதில் போயிடும். பட் ஃபுட் அப்படி கிடையாது, ட்ரெஸ் மெட்டீரியல் அப்படி கிடையாது, அமேசான் அப்படி கிடையாது. திருப்பி நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணி உள்ளே போயிட்டே தான் இருக்கும். ஸோ கஸ்டமர் அக்வசிஷன், ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது நான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறது டைரெக்டாக இதில் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. பட் இந்த ஸ்டேஜை ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்டேஜுக்கு அவங்க வருவாங்க. இந்த ஸ்டேஜ் வந்தால் தான் கன்வர்ஷன்ஸ் வருவாங்க.
இப்படி டைரக்டா வந்து ஜாயின் ஆகிறது ரேரா நடக்கும். எனக்கே தெரியும், திடீர்னு போர்டை பார்த்து வருவாங்க, வந்த உடனே என்ன டீல்ஸ் கேட்பாங்க, ஓகே பணத்தை கட்டி ஜாயின் பண்ணிக்குவாங்க. இது எல்லாம் அதனால் அதை நம்பி ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கிரியேட் அவேர்னஸ், கன்சிடரேஷன், கன்வர்ஷன். இதில் சில இடத்துல சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும். கன்சிடரேஷனில் வேறு மாதிரி ஏர்லி கன்சிடரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் மெயினாக ஏசிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்பும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பண்ணணும்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜராக போகிற மாதிரி இருக்கும். பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இது கண்டிப்பாக வேணும். இல்லை நீங்கள் பெரிய கம்பெனியில் போய் பேசுகிறீங்க, இன்டர்வியூலாம் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதான் கேட்பாங்க. ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, என்னோட கம்பெனிக்கு எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க? ஓகே, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், காஃபி ஷாப் வச்சுருக்கேன். இந்த காஃபி ஷாப்பை எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க? சரி, இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டுலாம் வந்திருக்கீங்க, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, ஓகே, இது எப்படி பண்ணுவீங்க? ஆஃபர்ஸ் கொடுப்போம். இல்லை இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னு உங்களை இன்டர்வியூ வந்து கேட்குறாங்க, இந்த கம்பெனியை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, அதாவது ப்ரொமோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட பிராண்டை வந்து ரீச் பண்ண வைக்கணும் சார். இப்படி ஒரு பிராண்ட் இங்கே இருக்கு, இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் இல்லை ஐகானிக் டிஷ்ஷஸ் அங்கே இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யார் யார் இப்போ கஸ்டமர்ஸை லீட் பண்ணுறதுக்கு ஒரு கூப்பன்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஆஃபர் இருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குன்னு போட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன்ஸ் ஆகும். ஓகே, வெரி குட். நான் இப்போ மறுபடியும் இன்னும் ஃபில்டர் பண்ணி கேட்குறேன், ஆன்லைனில் எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்க? நீங்கள் நேரில் வந்த கஸ்டமர்ஸ் இல்லை, நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக பேசிக்கோங்க. நம்ம ஆஃப்லைனில் வேண்டாம், போஸ்டர்ஸ் அந்த மாதிரி வேண்டாம், அங்கே ஒட்டி வைக்கிறோம் அதெல்லாம் வேண்டாம். இன்டர்நெட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய டாஸ்க் என்னென்னலாம் பண்ணுவீங்க? சரி, அதுக்கு தான் உங்களை எடுக்கிறாங்க இன்டர்வியூ. போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம் சார். ஒரு பிராண்ட் இருக்குன்னு போஸ்டர்ஸ், நெக்ஸ்ட் அவங்க கேட்லாக்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை மெனுஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி ஒரு போஸ்டர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் டேஸ்ல வந்து சம் ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷஸை பற்றி மீன்ஸ் போஸ்டர்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி போட்டா அந்த டே கிட்ட வர வர அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து டேஸ் கிட்ட வருது, இந்த மாதிரி டிஷ்ஷஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐ கான்டாக்ட் ஆகும். ஸோ அந்த டிஷ்ஷஸ்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த டேஸ் கிட்ட வரும்போது ஒரு மினி ஷார்ட் வீடியோ மாதிரி இந்த மாதிரி டேஸ் போயிட்டு இருக்கு வருது, இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த டே வரும்போது ரீச் ஆச்சுன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக கன்வென்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும் சார். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இந்த இன்ஸ்டாலெல்லாம் ஆட் ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா ஒன்ஸ் பார்க்க தான் அவங்களோட மைண்ட் வந்து இன்னொரு பிராண்ட் இருக்குது அது மாதிரி சொல்லி ரீச் ஆகிறது. ஓகே, ஸோ என்னன்னா இவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறாரு, அதாவது உள்ள வர்ற ஐடியாஸ் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. வெரி குட். பட் என்ன ஆரம்பிக்கணும் எல்லாரும், ஏன்னா இந்த தப்பு தான் எல்லாரும் பண்ணுவோம். ஒரு இன்டர்வியூ நான் அதனால தான் சொன்னேன் ஸ்பெசிஃபிக்காக, இன்டர்வியூ வர்றப்ப இப்போ நான் காஃபி ஷாப் ரன் பண்ணுறேன்னா என்னோட காஃபி ஷாப் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, போஸ்டர்ஸ் அடிப்பீங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னார். பட் நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த ஏசிசின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு பிஸ்னஸுக்கு தேவையானது ஏசிசி. அப்போ நம்ம ஒரு இன்டர்வியூவில் போய் நான் சொல்கிறேன்னா, சார் ஃபஸ்ட்டு வந்து த மார்க்கெட்டிங் ஃபனல் ஆர் சேல்ஸ் ஃபனல் ஒர்க்ஸ் இன் அவேர்னஸ், கன்சிடரேஷன், கன்வர்ஷன். ஃபஸ்ட்டு வீணிட்டு இவர் சொன்னார் ரீச் பண்ண வைக்கணும் எல்லாத்துக்கும், இப்படி ஒரு காஃபி ஷாப் இருக்குது அப்படிங்கிறத ரீச் பண்ணணும். அந்த ரீச் பண்ண வைக்கிறதுக்கு வி வில் பி ஸ்பெண்டிங் சம் அமௌண்ட். அது ரிட்டர்ன் வந்து அந்த ஒன்று ஸ்பெண்ட் பண்ணோன்னா அதுக்கு உடனே ரிட்டர்ன் இமீடியட்டாக வராது. இட் மே பி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி லேட்டர் ஸ்டேஜ் வரும். அப்போ கன்சிடரேஷன், சார் நம்ம ரீச் பண்ணிட்டோம், ஒரு 1000 பேர் வந்து காஃபி ஷாப் இருக்குன்ட்டு நான் நோட்டீஸோ இல்லை ஆன்லைனில் நான் இன்ஸ்டாகிராம்லேயோ பண்ணிட்டேன். கன்சிடரேஷன், ஏன் சார் நம்மளோட காஃபியை அவங்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃபர் புதுசாக உள்ள வர்றப்ப ஒரு காஃபி குடிச்சிங்கன்னா இன்னொரு காஃபி, அப்போ 2 பேர் வருவாங்கன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பை 1 காஃபி கெட் 1 காஃபின்னா ஒருத்தரே வந்து 2 காஃபி குடிக்க மாட்டார், அப்போ 2 பேர் வருவாங்க. அப்போ ஒரே இடத்துல நீங்கள் 2 பேர்த்த தெரிய வைக்கிறீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டு கன்சிடரேஷன், ஒரு காஃபி குடிச்சோன்னு இன்னொரு காஃபி குடிச்சோன்னே ஓகே நல்லா இருக்கு, அப்படி நல்லா இல்லை ஏதோ ஒன்று அவங்க பண்ணுவாங்க. அடுத்தது கன்வர்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இனிமேல் காஃபி குடிக்கிறோன்னா இங்கே வந்து குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறத வருவாங்க. அப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம போகணும். அவேர்னஸ், கன்சிடரேஷன். எப்போ இன்டர்வியூரே அவர் யோசிக்க மாட்டார், அவருக்கே தெரியாது. எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு கன்சிடரேஷன் பண்ணி கன்வர்ஷன் பண்ணேன்னா எனக்கு காஸ்ட் பர் லீடு குறையும். ஏன் இந்த ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபைனலாக ஒருத்தர் வந்து காஃபி குடிச்சாரு பார்த்தீங்களா, அவேர்னஸ் கிரியேட் ஆகுது 1000 பேர்த்துக்கு, அதில் ஒரு 100 பேர் வந்து கன்சிடரேஷனுக்கு வருவாங்க. ஓகே நான் 1+1 அந்த காஃபி வாங்கி குடிக்கிறேன் அப்படின்ட்டு வருவாங்க. அந்த 100லேருந்து ஒரு 10 பேர் அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து குடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க.
அப்போ நான் 1000 பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செலவு பண்ணுறேன். எனக்கு அத்தனை 900 பேர் யாரும் ரிட்டர்ன்ஸே கொடுக்கல, 100 பேர் மட்டும் வர்றாங்க. அந்த 100 பேர்த்துக்கும் எகெயின் ஒரு காஃபி நான் செலவு பண்ணுறேன். எகெயின் அதுக்கப்புறம் வந்துன்னா 10 பேர் தான் எனக்கு ரெகுலராக வர்றாங்க. அப்படிங்கிறப்ப இந்த 10 பேர் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணுவாங்க. வாரத்துக்கு 2 தடவை வர்றாங்க, 3 தடவை வர்றாங்க, அவங்க 4 பேர்த்த கூட்டிட்டு வரும். இப்படியெல்லாம் கேல்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட் ஆகும். நம்ம இன்டர்வியூவில் கேல்குலேஷன் சொல்ல வேண்டியதில்லை. சார் இப்படி 1000 மெம்பர்ஸ் நம்ம ரீச் பண்ணணும், யார் நியர்பை லொக்காலிட்டிக்கு ரீச் பண்ணணும், அதிலிருந்து 100 மெம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து கன்சிடரேஷன் பண்ணுவாங்க இனிஷியலாக. ஏன்னா ஒன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் கன்வர்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ இதில் இன்னும் இன்டெப்த்தாக போய் நீங்கள் சொல்லணும். இதில் இன்டெப்த்தாக எப்படி போவீங்க? காஃபி ஷாப் 1000 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது, இந்த 1000 மெம்பர்ஸை எப்படி சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன். இந்த லொக்காலிட்டியில் ஒரு காஃபி ஷாப் 1000 பேர், இங்கே வந்து 10,000 பேர் இருக்காங்க. ஆனால் 1000 பேர்த்த கொண்டு ரீச் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவேர்னஸ். ஸோ எப்படி ரீச் பண்ணுவீங்க? அந்த 1000 பேர்த்து என்ன இதை சூஸ் பண்ணுவீங்க? குழந்தைகள்லேருந்து 80 வயசு வரைக்கும் இங்கே இருக்காங்க. 1000 பேர்த்த நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? டார்கெட் பண்ண முடியாது சார். இப்போ சம் ஏஜ் லிமிட்ஸ் வச்சு டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது பேர்னா டார்கெட் ஆடியன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். 10,000 பேர் இருக்காங்க. நான் அதனால தான் சொன்னேன் சின்ன குழந்தையிலேருந்து இருக்கு. சின்ன குழந்தை வந்து காஃபி குடிப்பாங்களா? தனியாக வந்து குடிக்க மாட்டாங்க. ஸோ தே ஆர் நாட் அவர் டார்கெட் ஆடியன்ஸ். அப்போ ஆடியன்ஸ் யார்? 18 வயசுல இருந்து ஒரு கப்பிள்ஸாக நம்ம அந்த காஃபி ஷாப் பொறுத்து ரோட் மேலே நின்று குடிச்சிட்டு போகிறதா இருந்தால் கப்பிள்ஸ் வர மாட்டாங்க, இல்லை கப்பிள்ஸ் வருவாங்க. லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி காஃபி டே மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க, பிஸ்னஸ் பீப்புள் வருவாங்க. அப்போ யார் டார்கெட் ஆடியன்ஸுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். எல்லாரும் மிக்சடா இல்லை இந்த ஆடியன்ஸ் தான் வர்றாங்களா? அது உங்களோட கடை ஷாப் வரும். அப்போ டார்கெட் ஆடியன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அவேர்னஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறது 10,000 பேருக்கு கொண்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எகெயின் இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி. ஸோ யூ ஹேவ் டு டார்கெட் அந்த ஆடியன்ஸ். அப்போ நம்ம இன்டர்வியூவில் சொல்கிறப்ப, சார் வி நீட் டு கிரியேட் அன் அவேர்னஸ் அபவுட் அவர் காஃபி ஷாப் டு த டார்கெட் ஆடியன்ஸ். இட் மீன்ஸ் 18 years ஏஜ், 50 years அப் டு அவங்க தான். அப்போ நீங்கள் உட்காந்து எழுதணும் யார் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ். இது எதை வச்சு எழுதுவீங்க? ஏஜ், லொக்கேஷன், ஜெண்டர், ஒர்க்கிங் டைப் ஏதாவது இருந்ததுன்னா உட்காந்து எழுத உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறப்ப அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த ஆளில் எடுக்கணும். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா பிஸ்னஸ்க்கும் டார்கெட் ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னா பண்ணணும். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு டார்கெட் ஆடியன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு நான். பைத்தான் ஜாவாவுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டார்கெட். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரமாட்டேங்கிறாங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வர்றாங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணிட்டேன். அப்போ என்னோட ஆடியன்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த காலேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறதுக்கு முன்னாடி கஸ்டமர், கன்சியூமர், இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? நம்ம அடிக்கடி அந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம், நம்ம கஸ்டமர், நம்ம கன்சியூமர் அப்படின்ட்டு. கஸ்டமர் ப்ராடக்ட் பை பண்றவங்க கஸ்டமர். இருங்க, ப்ராடக்ட் பையிங் ரெகுலரா வர்றவங்க இல்ல அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுல நமக்கும் ஒரு பார்ட் இருக்குன்ற மாதிரி கன்சியூமர் இல்ல. ஸோ இது நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் கஸ்டமர், கன்சியூமர் ஒரே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி பழகிடுங்க. இது வந்து பையிங் அ ப்ராடக்ட்ங்கிறத விட who pays for our product. அது யார் பணம் கட்டுறாங்களோ, நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்கு யார் பணம் கட்டுறாங்களோ அவங்க கஸ்டமர். கன்சியூமர்னா who uses our product. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெண்டு பேரும் சேம் தான். நான் பணம் கட்டுறேன், நானே இது பண்ணுறேன். இப்போ நீங்கள் மேகி நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? குழந்தைங்க மோஸ்ட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வாங்கி தர்றது பெரியவங்க. அப்போ பெரியவங்க தான் பணம் கொடுத்து வாங்குறாங்க. தே ஆர் த கஸ்டமர் ஃபார் மேகி. ஆனால் சாப்பிட்றது எண்ட் யூசர் அப்படிங்கிறத பார்த்தா அந்த குழந்தைங்க வந்து கன்சியூமர் ஃபார் மேகி நூடுல்ஸ். அந்த கம்பெனிக்கு, நெஸ்லே கம்பெனிக்கு கஸ்டமர் யாருன்னா பேரண்ட்ஸ்,
கன்சியூமர் யாருன்னா கிட்ஸ். சரி, அதுக்கு பேரண்ட்ஸும் சாப்பிடுவாங்க அப்படி சொல்ல. பொதுவாக எக்ஸாம்பிள் இப்படி ரிலேட் பண்ணிக்கோங்க. மேஜர் டார்கெட்டிங் வந்து கஸ்டமர்ஸ் தான் வந்து பையிங் த ப்ராடக்ட், அவங்க தான் வந்து பே பண்ணி வாங்குவாங்க, இவங்க யூஸ் பண்ணுறவங்க. பட் மோஸ்ட் ஆஃப் இதுக்கு 2 பேர் சேமாக இருப்பாங்க. நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து 2 பேர் சேமாக இருப்பாங்க. பட் எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா, ஜாப் சீக்கர்ஸ் வர்றாங்கன்னா பேரண்ட்ஸ் பே பண்ணுவாங்க, கஸ்டமர் நம்ம அவங்கள சொல்லுவோம். இவங்க தான் எண்ட் யூஸராக வருவாங்க. சில பிஸ்னஸ் பீப்புள் அவங்களே பே பண்ணி அவங்களே படிச்சுட்டு போவாங்க. ஸோ கஸ்டமர் அண்ட் கன்சூமர் சேம். ஸோ இந்த இதுபடி அடுத்தது we need to go for STPன்னு நம்ம சொல்லுவோம். செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, இது அவேர்னஸ் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ விக்னேஷ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கன்சிடரேஷன் தான் கன்வர்ஷன். ஒரு கஸ்டமரை உள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ செலவு அப்படிங்கிறது ஜென்ரலாக பார்த்தாங்க. அது இன்டர்வியூல நம்ம கேட்குறப்ப டார்கெட் ஆடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணணும்னு சொன்னோம். இன்னும் டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம ஃபில்டர் பண்ணல. செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராட் ஆடியன்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நான் சில எக்ஸாம்பிள் ஆப்பிள் டெக்னாலஜின்னு வந்துடும், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். 2 சிஸ்டம் இருந்ததுன்னா எனக்கு டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் தான் ஷேர் பண்ணுவேன். இப்போ ஆப்பிள் டெக்னாலஜியில் லெட்ஸ் சே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இதுதான் என்னோட கம்பெனி, இதுதான் என்னோட ப்ராடக்ட். இப்போ செக்மெண்டேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ப்ராட் ஆடியன்ஸ். பொதுவாக ப்ராட் ஆடியன்ஸ் யாரு? ஜாப் சீக்கர்ஸ், கெரியர் ஸ்விட்சஸ், ஃப்ரெஷர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நான் சொல்கிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் சேர்த்துல ஆர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், கெரியர் ஸ்விட்சஸ். இதில் ஜாப் சீக்கர்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, பிஸ்னஸ் பீப்புள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த மாதிரிலாம் வந்து பர்சன்டேஜில் மாறும். இப்போ டார்கெட்டிங் எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ காலேஜ் இதிலேருந்து பிரிக்கணும், மறுபடியும் ஃபில்டர் பண்ணுற மாதிரி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா யார் யாரெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? ஐ மீன் என்னென்ன டிகிரி படிக்கிறவங்க? பொதுவாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் படிக்கிறாங்க, என்னென்ன டிகிரி படிக்கிறாங்க? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டேன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், லா படிக்கிறவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ அவங்க நம்ம ஆடியன்ஸா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் ப்ராடாக நம்ம பண்ணுறப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்ம கொண்டு வர்றோம். அதில் இருந்து நம்ம பிரிக்கிறோம். யார் மெடிக்கல் லா எல்லாம் கிடையாது, பிகாம் இருக்காங்க, பிஎஸ், அது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கணும். ஸோ இந்த இடத்துல who are interested in IT அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐடி ரிலேட்டட் கரியர் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிஇ அப்படியே போட்டுக்கலாங்க. பிஇ, பிகாம், பிஎஸ்சி, எம்சிஏ, எம்டெக், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ போடுறாங்க. ஸோ அவங்க வந்து டார்கெட்டிங் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். இப்போ ஜாப் சீக்கர்ஸ்லையும் எப்படி நம்ம பிரிப்போம்னா, ஐடி ஜாப் வாங்குறவங்க, நான் எல்லாருமே ஜாப் சீக்கர்ஸ் தான். எனக்கு ஒரு வேலை வேணும்னு இருக்கிறவங்க எல்லாமே ஜாப் சீக்கர். ஆனால் எனக்கு ஐடி ஜாப் வேணும் அப்படின்னு வர்றவங்க நம்ம செக்மெண்ட்டுக்குள்ள வருவாங்க. நான் ஐடி ஜாப் கால் சென்டர் போகிறவங்க அதுக்கு போய்க்குவாங்க. ஸோ அதில் நம்ம பிரிக்கணும். அதெல்லாம் தான் டார்கெட்டிங்கில் நம்ம பிரிக்கணும். அடுத்தது பொசிஷனிங். பொசிஷனிங் அப்படின்னா ஹவ் யூ ப்ரொஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் கஸ்டமர்ஸ். ப்ரொஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ். அதான் உங்கள் கஸ்டமர்ஸ் முன்னாடி ஆப்பிள் டெக்னாலஜினா என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு அப்படிங்க. ஸோ இந்த பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னதான் நம்ம கம்பெனி நடத்தினா நம்மளுக்கே தெரியாது என்ன பொசிஷன். நம்ம என்னவா ஞாபகம் வச்சுக்கணும் ஆப்பிள் டெக்னாலஜி அப்படின்னா, சார் குவாலிட்டி ட்ரைனிங், எல்லா இன்ஸ்டியூட் இறங்கி போனீங்கன்னா இன்னொருத்தருங்க அதான் சொல்லுவாங்க. ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் இன்னொருத்தர் அதே தான் சொல்கிறாங்க. சார் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட எல்லாருமே இதுதான் சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இந்த காமன் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்ட் ட்ரைனர், இண்டஸ்ட்ரி சிலபஸ், குவாலிட்டி ட்ரைனிங். பட் எப்படி நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க? ஃபீஸ், அதில் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். அப்போ நான் ஃபீஸ் கம்மியானவன் அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோமா, இல்லை நான் ஐஃபோன் மாதிரி நான் ஃபீஸ் அதிகம் அப்படின்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதா இந்த பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட். ஃபீஸுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒன்றில் நம்ம முடிவு பண்ணணும். நான் ஃபீஸுன்னு நான் முடிவு பண்ணேன்னா நான் ஹையாக தான் இருப்பேன், இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்களா, இல்லை நான் கம்மியான இதில் கொடுத்துட்ருக்குறேன்
நீங்கள் உங்கள் மார்க்கெட் கேப்சர் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கம்மியா கொடுத்துட்டு மார்க்கெட் அதான் அது அந்த ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்து. எனக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக வந்து நான் ஒரு 6 லட்சத்தை சம்பாதிக்கிறேன், இல்லை 1 லட்சம் ஃபீஸ் வச்சுட்டு 6 பேர்த்து எடுக்கிறேன். பேஸ்ட் ஆன் கஸ்டமர் உங்களோட ப்ராடக்ட் வேல்யூ பொறுத்து நீங்கள் மாற்றுவீங்க. அப்போ நீங்கள் டைரக்டர் சங்கர் என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? ஹை பட்ஜெட், பிரம்மாண்டம். தட் இஸ் ஹவ் ஹீ பொசிஷன். சினிமா இண்டஸ்ட்ரியில் சங்கர் படம்னா ஹை பட்ஜெட். ஸோ இதுதான் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்பிள் டெக்னாலஜினா நீங்கள் படித்தா நாலேஜ் கிடைக்கும். அகைன் அது காமன் வேர்ட். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ண உருவாக்கணும். நான் அதை தான் சொல்ல வரேன். நம்ம இதில் என்னென்னவெல்லாம் சொல்கிறோமோ எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்ஸ்டியூட்டில் வந்து குவாலிட்டி ட்ரைனிங், எக்ஸ்பர்ட் ட்ரைனர், இது எல்லாமே இருக்குது. பிளேஸ்மெண்ட், எல்லாரும் பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். ஏதோ ஒரு டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணணும். இங்கே வந்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். அப்போ நீங்கள் யூ நீட் டு கிரியேட் யுவர் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அதுதான் முக்கியம். கம்பெனிக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, அப்போ தான் லாங் டைமில் உங்கள் பிராண்ட் அப்படியே உருவாகிட்டே போகும். ஸோ அதுக்கு எஸ்டிபி அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். இந்த எஸ்டிபி சின்ன கம்பெனிஸில் நீங்கள் போகிறீங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. யாரும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு டார்கெட்டிங் யாருன்னு தெரியும், எனக்கு பொசிஷனிங் எல்லாம் வேண்டியதில்லை அப்படிமா. பட் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கோ இல்லை ப்ரொஜெக்ட் பண்ணணும், பிஸ்னஸாவோ இல்லை வேறு கம்பெனியில் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த எஸ்டிபி நம்ம தெரியும் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட புக்கில் யார் நம்ம செக்மெண்டேஷன், எங்கேருந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம், எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சதுனா தான் நீங்கள் எல்லா க்ரியேட்டிவ்ஸ் உங்களோட இமேஜஸில் எல்லாத்துலேயும் அதை கொண்டு வர முடியும். எல்லா வெப்சைட்லேயும் ஒரு கேப்ஷனாக நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ அதுதான் மக்களுக்கு டக்குன்னு ஞாபகம். அங்கே போனால் ஏதோ ஒரு வேர்டு அங்கே போனால் எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது ரீச் பண்ண வைக்கும். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு டாபிக் நான் எடுக்கிறேங்க, கஸ்டமர் ஜேர்னி. ஏன்னா நீங்கள் இந்த பேசிக், ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட்டிங் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, அதனால மார்க்கெட்டிங் கீழே வர்றது தான். ஸோ நம்ம இதுவே வந்து ஒரு மாதம் எடுப்பாங்க மார்க்கெட்டிங், அதில் வர டூல்ஸு, அதில் வர சில ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும். பட் அந்த மார்க்கெட்டிங் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சில டூல்ஸ் அதெல்லாம் அப்புறம் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் எடுத்துகிட்டு மறுபடியும் மெட்டாலையும் கஸ்டமர் செக்மெண்ட்டாக நம்ம பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் பேசிக்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அங்கேயும் கவர் பண்ணுவோம். 2-3 நாளைக்கு மேலே வரும். ஸோ கஸ்டமர் ஜேர்னி, கஸ்டமர் மேப்பிங், எனி ஐடியா காயத்ரி? அந்த பேரை வச்சு ஏதாவது உங்களுக்கு தெரிய வருதா? கஸ்டமர் ஜேர்னினா இப்போ இந்த ப்ராடக்ட் கஸ்டமர் பை பண்ணிட்டாங்க சார், அதோட ஃபீட்பேக் தெரிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் இம்ப்ரவைஸ் பண்ணலாமா வேணாமா ஒரு தாட் வரும். ஓகே, ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதோட ஃபீட்பேக் வந்து நமக்கு மேஜர் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். இப்போ இன்ஸ்டியூஷனே வச்சிருக்கோம்னா அவங்க இப்போ நம்ம கஸ்டமர் ரேட்டிங் கொடுத்தாதான் நமக்கு இதுல இருந்து என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், என்ன மைனஸ் பண்ணிக்கணும் நமக்கு தெரியும். கஸ்டமர் மேப்பிங்னா தெரியல. வேற யாராச்சும் கஸ்டமர் வெரி குட் ட்ரை பண்ணாரு ஐடியா எதுக்கு? சரி, நம்ம வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறோம் இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரேன். இது எல்லாமே டைரெக்டாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொண்டு வருதுன்னா கொண்டு வராது. உங்களுக்கு பாட்டு காஃபி ஷாப்னு வச்சுருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு வர்றாங்க, கஸ்டமர் சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனிஸில் ஒரு புக்கில் ஃபார்மேட்டாக போட்டுட்டு இப்படி தான் நம்ம கஸ்டமர் ஜேர்னி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமர் ஜேர்னி அப்படின்னா when customer decided to study any course or DM course to enrollment or to joining வரைக்கும், this duration is customer journey. சும்மா சிம்பிள் இதில் சொல்லலாம். இந்த ஆப்பிள் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கலான்னு ஆரம்பிச்சிங்களோ அதில் இருந்து ஃபைனலாக எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுதான் கஸ்டமர் ஜேர்னி. இப்போ கரெக்டாக சொன்னால் ஒரு 2 monthsக்கு முன்னாடி இங்கே நான் வந்தப்போ அதை பற்றி வந்தது அப்படின்னா அப்போ 2 monthsக்கு அப்புறம் தான் இவர் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அந்த கஸ்டமர் ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா 2 months. இது ஒவ்வொரு கஸ்டமருக்கு மாறும். ஓகேங்களா? இவர் ஒன்று நினச்சிருப்பாங்க, காயத்ரி ஒன்று நினச்சிருப்பாங்க, நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க. சில பேர் நான் சொன்ன மாதிரிங்களா அப்படியே வந்து அன்னைக்கு 1 hourலேயே கஸ்டமர் ஜேர்னி முடிஞ்சிடும்.
ஆனால் ஜாயின் பண்ணுறது. ஆனால் படிக்கலாம்னு நினைச்சது மேபி இருந்துக்கலாம், முன்னாடி இருந்துக்கலாம். சில பேர் ஒரே நாளில் முடிச்சா அன்னைக்கே எல்லாத்தையும் முடிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ டிபிக்கலி இட் வேரிஸ் ஃப்ரம் 1 day to 2 monthsனு இப்போ எடுத்துக்கோம். நார்மலாக 3 monthsங்கிறது கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஆவரேஜ் டைம் வந்து நம்மளோட கோர்ஸுக்கெல்லாம் டிசைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 month. ஓகேங்களா? ஸோ இந்த 1 monthல என்ன ஆகும்னா, நான் கஸ்டமர் ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது வீட்டில் இருக்கிறேன், காலேஜ் முடிச்சிட்டேன், ஒன்றா வீட்டில் யாராச்சும் ஆரம்பிப்பாங்க, அவங்க போய் சம்பாதிச்சிருக்காங்க, நீ பண்ணலையா, படிக்கலாமில்ல ஏதாவது அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிக்கும். சரி ஏதாவது படிக்கலாம். டிபிக்கல் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். ஸோ படிக்கலாம்னு ஆரம்பிச்சோன்னு என்ன படிக்கிறதுன்னு தெரியாது. உடனே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது இமீடியட்டாக கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது படிக்கலாமான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு சாட் ஜிபிடி, அவர் இப்போ கூகுள் இப்போ இருக்கிற சாட் ஜிபிடி, சரி நான் என்ன படிக்கலாம், ஐடியில் போகணும், ப்ரோக்ராமிங்கா, நான் ப்ரோக்ராமிங்கா, இப்படி அப்படியே சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவங்களே ஒரு முடிவு வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து அடுத்த நாள் இன்ட்ரெஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்குறது வரும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப் ஆயிரும். அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் அப்படியே மறுபடியும் ஸ்லோ டவுன் ஆகும், மறுபடியும் தேடுவாங்க. ஒரு 15 நாளில் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். இந்த 15 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் கேப் ஆகும். அது ஒரு 4 நாள் 2 நாள் ஏதோ ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் என்ன, சரி எங்கே படிக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மறுபடியும் நெட்டில் போட்டு தேடுவாங்க. கோயம்புத்தூர் போய் படிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு 5 கம்பெனி லிஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த 5 கம்பெனி கூப்பிட்டு ஃபீஸ் என்ன, சிலபஸ் என்ன, எப்படி சொல்லி தருவாங்க, ஸோ அந்த கம்பெனி ஒவ்வொரு கம்பெனிகிட்ட கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்குவாங்க. டெமோ அட்டன் பண்ணுறதா ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் எங்கேயோ ஒரு கேட்டுட்டு ஃபைனலாக ஒரு வாரம் கழிச்சு ஜாயின்ட் எனி ஒன் இன்ஸ்டியூட், இந்த 5ல் 1. அப்போ இந்த ஜேர்னி எங்கே ஆரம்பிக்குது, நான் படிக்கலான்னு முடிவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், கூகுள்கிட்ட கேட்குறேன், 10 நாளில் முடிவு பண்ணுறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப். எதுக்குமே காரணம் இருக்காது, கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, ஏதோ ஒன்று போயிருப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு நான் திருப்பி படிக்கலாம், எங்கே படிக்கலான்னு முடிவு பண்ணுறேன், சிலபஸை வாங்குறேன், பேசி பார்க்குறேன், ஃபைனலாக ஒரு வாரம் கழிச்சு ஜாயின்ட்டுன்னு வரும். ஸோ இதுதான் கஸ்டமர் ஜேர்னி. சரி இது எதுக்கு சார் நம்ம தெரிஞ்சுட்டு, அவங்க டிசைட் பண்ணுறாங்க, நம்ம ப்ராடக்டை வாங்குறாங்க, இதுக்கு போய் நான் அவர் எப்போ டிசைட் பண்ணுறாரு எல்லாம் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் தெரிஞ்சுக்கணும். உங்களோட கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நம்ம தெரியல அப்படின்னா அந்த கஸ்டமரை கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது, மேப் பண்ண முடியாது. அப்போ மேப்பிங்னா என்ன அப்படின்னா, எப்போ உங்களோட ஸ்டார்டிங் இன்ட்ராக்டிங் வித் யூ, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னவெல்லாம் அவங்களோட டச் பேஸில் இருக்கீங்களோ, தட் இஸ் கால் கஸ்டமர் மேப்பிங். ஸோ இப்போ இந்த ஜேர்னியில் அவேர்னஸ் வரும் பாருங்க, எங்கே வரும், ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க, எல்லாம் முடிக்கிறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணுறாங்க, சாட் ஜிபிடிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்டையோ கேட்டிங்கயோ இருக்கும். அந்த இடத்துல அவேர்னஸ் வந்து இந்த கம்பெனி அப்படிங்கிறது, சரி இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது வரும். அடுத்து படிக்கலான்னு முடிவோட தேடுறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அவேர்னஸ் ஸ்டார்ட் ஆகும். எங்கே படிக்கலாம், அப்போ கூகுளில் தேடுவாங்க மோஸ்ட்லி, ஆர் சாட் ஜிபிடி. சோஷியல் மீடியாவில் அதிகமாக தேட மாட்டாங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேட மாட்டாங்க. ஆனால் அந்த படிக்கலான்னு முடிவு பண்ணங்காட்டி அங்கே சோஷியல் மீடியாவில் ஒரு விளம்பரத்தை பார்த்த உடனே அதை நம்ம தான் படிச்சுக்கலான்னு இருந்தோமே, சரி இங்கே இது பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. அப்போ சோஷியல் மீடியாலையும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். விரும்பி வந்து தேடுறவங்க இங்கே இருப்பாங்க. இங்கே வந்து ஆமாம் நம்ம நினச்சிருந்தோம், சரி ஓகே இது கண்ணுக்கு தெரியுது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்ப அவேர்னஸ் அவங்க ஸ்டார்ட் ஆகணும். அந்த அவேர்னஸ் எங்கே கிரியேட் பண்ணுறதுன்னா, கூகுள்லேயோ சாட் ஜிபிடிலையோ சோஷியல் மீடியாவிலோ உங்களோட கம்பெனி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது தெரியும். இப்போ விக்னேஷ் பார்க்குறப்ப ஈத்தர் இன்ஃபோடெக் கம்பெனி அவங்களுக்கு தெரியலன்னா, கண்டிப்பாக ஒரு இன்னொரு கம்பெனி ஏதாவது தெரிஞ்சிருக்கும் வந்ததுன்னா அதில் போய் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் நாட் கிரியேட்டிங் அன் அவேர்னஸ், யூ மே மிஸ் யுவர் பிஸ்னஸ் டு யுவர் காம்படிட்டர். சிம்பிள் லாஜிக் எல்லாம். ஸோ அந்த கஸ்டமர் ஜேர்னியில் அப்போ டிசைட் பண்ணணும் எங்கே தேடுவாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கஸ்டமர் வந்து எல்லா கஸ்டமரும் டிசைட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல, நம்ம படிக்கலாம் இல்லை இந்த கோர்ஸ் படிக்கலாம். சில கஸ்டமர் ஏதாவது வந்தே கேட்பாங்க. அப்போ அவங்க டிசைட் பண்ணலாங்கிற இடத்துல அவங்க தேடுற இடம் கூகுளாக இருக்கும், சாட் ஜிபிடியாக இருக்கும், சோஷியல் மீடியா. அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம தெரிஞ்சால் தான் இங்கே தான் நான் போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்போ கஸ்டமர் வந்து சோஷியல் மீடியாவில் இன்னும் எடுத்துட்டு இன்ஸ்டாகிராமில் தேடுவாங்க அப்படிங்கிறப்ப, நான் இன்ஸ்டாகிராமில் பண்ணாமல் நான் ட்விட்டரில் ஒன்றே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு யூஸ் கிடையாது. ஸோ
ஸோ கஸ்டமர் எங்கே தேடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல போய் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கஸ்டமர் ஜேர்னி அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு. இப்போ மேப்பிங்னா என்னது? இவர் டிசைட் பண்ணிட்டாரு. 5 இன்ஸ்டியூட்டில் நம்ம இன்ஸ்டியூட்டை டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ கால் பண்ணி பேசுகிறாங்க. அந்த சேல்ஸ் டீம் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சிலபஸ் அனுப்புவாங்க, ஃபீஸ் அனுப்புவாங்க, நீங்கள் ஒரு டவுட் கேட்பீங்க, அதை கேட்டு சொல்லுவாங்க. 2 நாள் கழிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் இவர் யோசிப்பாங்க, இவர் வந்து பிளேஸ்மெண்ட் ரொம்ப எதிர்பார்க்குறாரு, சரி ஸ்டூடெண்ட் டெஸ்டிமோனியல் வீடியோ ஒன்று அனுப்பிச்சிடுவோம். இவர் வந்து ட்ரெயினர் கொஞ்சம் டவுட் பண்ணுவார், இருக்கு இருங்க நான் ஒரு டெமோ அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கஸ்டமரோட மைண்ட் செட்டில் என்னென்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக மேப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறது அந்த 5ல் 4 விட்டுட்டு உங்களுக்கு வருவோம். அப்போ ஜேர்னி தெரிஞ்சுக்கணும். ஜேர்னியில் எங்கே போய் நம்ம டச் பாயிண்ட் கொடுக்குறோன்னு தெரியணும். நம்மளை கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்னவெல்லாம் அவங்ககிட்ட நம்ம அனுப்பணும். நீங்களே என்ன பண்ணால், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் 4 இன்ஸ்டியூட் கூப்பிட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரியல கூப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்னவெல்லாம் அனுப்புகிறாங்க. சரி, எல்லாத்துக்குமே டிசைட் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் எமோஷனல் ஃபேக்டரில் டிசைட் பண்ணுவோம். 5 இன்ஸ்டியூட்டில் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் நல்லா பேசுவாங்க, அவங்க அன்னைக்கு இருக்கிறப்ப சரி இவங்க பெஸ்ட்டு ஒரு ஸ்பார்க் ஆகும், அவ்வளோதான். 90% இதில் தான் வந்துடுறாங்க. அப்ரோச் இல்லை. 10% தான் ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது இருக்கணும் இப்படி ஃபைன் டியூன் பண்ணி வருவோம். மீதி 90% என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்கும், டக்குன்னு வந்து சேர்ந்துடும். அப்போ அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமர் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் எது வேணாலும் நம்ம மேப் எடுக்கணும். அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஃபுல்ஃபில்லாக அவங்கள பண்ண முடியும். ஸோ தட் வி கால் இட் as a buyer expectation persona அவங்களோட கேரக்டர்ஸ் மாதிரி நம்ம சொல்லுவோம். buyer expectations. ஸோ பையர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன? ஃபீஸ், சிலபஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ட்ரெயினர், டெமோ, அட்மாஸ்பியர், ஏசி இருக்கா இல்லையா, பார்க்கிங் இருக்கா இல்லையா, டைரி மில்க், டைம், ஃப்ளெக்சிபிள் டைமிங் தருவாங்களா தரமாட்டாங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ நம்ம இந்த பையர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா நம்மகிட்ட எடுத்துனே கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ்லேயே இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ அவேர்னஸ் எங்கே கிரியேட் ஆகுது? நம்ம சொல்லியிருக்கோம், கூகுள்லையோ சாட்பீட்லையோ இல்லை சோஷியல் மீடியாவில் பண்ணுறப்ப இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்து நம்ம திணிக்கணும். எங்கே திணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெப்சைட்டுக்கு வர்றாங்க, கூகுளில் தேடிட்டு வெப்சைட்டுக்கு வர்றாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வர்றப்ப இந்த இடத்துல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபீஸ் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ட்ரெயினருங்கிறது இருக்கு, சிலபஸ் இருக்கு, சர்டிஃபிகேஷன்ஸ், எஃப்ஏக்யூ, ரிவ்யூஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம். ஸோ இந்த டேபே நம்ம அதை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணிடுவோம். டக்குன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும், கிளிக் பண்ணி பார்த்துட்டு கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ இங்கே, ஓகே கேட்டுக்கலாம். 8 ஹவர்ஸ்க்கு வந்து இவங்க 59,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ட்ரெயினர் யாரு, இவர் எடுப்பாரு, நல்லா எடுப்பாரு, சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன தருவாங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம தெரியாமல் இருந்தோம்னா கஸ்டமரோட மேப்பே ஆக முடியாது. நம்ம உங்கள் ப்ராடக்டை வாங்குறவங்களும் என்னென்ன மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதான் அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் மூலமாக உள்ளே கொண்டு வரணும், சோஷியல் மீடியா கிரியேட்டிவ்ஸ் மூலமாக கொண்டு வரணும். எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரே இதில் நம்ம கொண்டு வரணும். மீடியாவில் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு தீம் எடுத்துட்டு நம்ம பண்ணுற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு கொண்டு வரணும். இதில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம், ஏன்னா நிறைய இடம் இருக்குது, நம்ம கொண்டு வந்துடலாம். இமேஜஸில் அப்படி இல்லை, கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம பண்ணலாம். ஸோ அதனால் பையர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இதில் இம்பார்ட்டண்ட்டாக வரும். டைமிங் அப்படின்னா நான் அந்த டைமிங் சம்பந்தமான ஒரு வேர்ட் இருக்கும், எல்லாருமே அதை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க. ஆப்டிமைசேஷன், ஓகே, டைமிங் பற்றி நான் போடலாம். ஃப்ளெக்சிபிள் டியூரேஷன் போடுறதும், ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ், ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸிங், ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் போடுது. மேபி அதை நான் இனிமேல் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இது என்ன ஆகும்னா, நம்ம இது மாதிரி 10 பேர் 20 பேர் கேட்டுட்டு எழுதி வச்சுட்டு அதில் மேஜராக என்னென்ன இருக்கோ அதை நம்ம எடுத்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி.
அப்போ அவங்க கடையில் காஃபி குடிக்க வர்றாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கும், நீட்டாக இருக்கணும், சேர் வாட் எவர் இருக்கணும், அது நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நீங்கள் அங்கே மேப் பண்ண முடியும். தெரியல, அவங்க காஃபி மட்டும்தான் டேஸ்ட் பார்ப்பாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், காஃபி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும்தான் வரதுன்னா வருவாங்க, ஆனால் ஏசி இருக்கான்னு கேட்குறவங்க இருக்காங்க எங்கிட்ட. கண்டென்ட் வந்து நம்ம விற்கிற ப்ராடக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான், ஆனால் நான் ஒரு 1 ஹவர் உட்காந்துட்டு போகணும் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு இருக்கு. அதனால அதையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அது தப்போ ரைட்டோ அப்படிங்கிறது நம்ம அப்படிங்கிறது போக நம்ம அதை இல்லைன்னா அதை வேற மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வர்றது. இதை கண்டென்ட் வழியாக அப்படியே நம்ம கொண்டு வரோம். ஸோ லாஸ்ட்டாக ஒன்று என்னென்னா ஏஐ அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் ஏஐ மூலமாகவே நம்ம எடுக்க முடியும். இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு நான் 4 பேர்கிட்ட கேட்டு தான் பையர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, ஏஐ மூலமாக நான் முடியும். இன்னையிலிருந்து ஏஐ யூஸ் பண்ணலைன்னா அதிகமாக யூஸ் பண்ணுங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ChatGPT உங்களுக்கு என்ன இது பிடிக்குதோ அதில் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதை யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம பின்னாடி போயிடும். யூஸ் பண்ணாத கம்பெனியும் பின்னாடி போயிடும், காணாமல் போயிருமா இல்லை பின்னாடி போயிருமா, ஏதோ ஒரு வேர்ட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்பீடில் வந்து இப்போ ஏஐ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இந்த லாஸ்ட் 20 டேஸாக நான் அப்சர்வ் பண்ணதுலேருந்து சரி, 1 இயரில் 100% நம்ம எல்லாமே ஏஐயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த டூல்ஸ் இது எல்லாமே. ஸோ நீங்கள் அந்த டைமில் டூல்ஸ் யூஸ் பண்ணலைன்னா இதாகும். ஸோ ஏஐ என்ன பண்ணுது, ஐடியாஸ் நம்மளுக்கு கொடுக்கும், டைமை நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை குறைக்குது. இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு அப்ளை ஆகும். ஸோ அதனால் ஏஐ யூஸ் பண்ண நான் சொல்லித்தரேன், அதுவும் நான் சொல்லித்தருவேன். அப்பப்போ நம்ம அதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம். நீங்கள் யோசிக்க வேணாம், என்னடா இவர் இது இல்லாமல் டேரெக்டாக அதில் போய் கேட்டு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதில் தான் இன்னைக்கு கேட்கணும் அப்படிங்கிறத நானே சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் இவர் சொல்லித்தராமல் ஏஐயில் போய் கேட்டு சொல்லித்தரான்னு நினைக்காது. ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இன்னைக்கு இடத்துல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ இனிமேல் எப்படி ஆரம்பிக்கணும்னா, சார் ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், கன்சிடரேஷன், கன்வர்ஷன். இந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் டார்கெட் ஆடியன்ஸ் ஆர் பேரலாம் யார் நம்ம ப்ராடக்டை வாங்கக்கூடியவங்க, அவங்கள அவேர்னஸ் எங்கெங்கே இருப்பாங்க, ஆன்லைனில் கூகுளில் இருப்பாங்க, ஃபேஸ்புக், நம்மளோட மொபைல் வாங்கி பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம நீட் டு ஸ்டார்ட் கிரியேட் அவேர்னஸ். அவங்க கன்சிடரேஷன்னா நம்ம அனுப்புகிற கால்ஸ்லையோ டீட்டெயில்ஸ்லையோ சிலபஸ்லையோ வரும், கன்வர்ஷன் வரும், கஸ்டமர் ஜேர்னி நம்மளால தெரிஞ்சுக்கோங்க, பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எஸ்டிபியில் செக்மெண்டேஷன் டார்கெட்டிங்கோட டார்கெட் ஆடியன்ஸாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா டார்கெட் ஆடியன்ஸ்னா ப்ராடாக சொல்லிடுவோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிடுவோம். இந்த செக்மெண்டேஷன் டார்கெட்டிங்கில் தான் பிகாம் படிக்கிறவங்க, பிஇ படிக்கிறவங்க நம்ம எழுதி வைப்போம். ஸோ இந்த உங்களோட ஆடியன்ஸவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம இது. அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இன்னும் ஐசிபின்னு நம்ம சொல்லுவோம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எப்படிங்கிறதே நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிக்கணும். அது எல்லாமே நம்ம ஏஐ வச்சு நான் உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும்.